அரசியல் கட்சிகளின் பரப்புரை பயணங்கள் விறுவிறுக்க தொடங்கிவிட்ட இந்த சமயத்திலும் தேர்தல் கலைபரங்கள் கால் பதிக்காத இடமாக உள்ள ஊர் இருக்கிறது தமிழகத்தில். இன்று நேற்றல்ல 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒற்றுமையை கட்டிக்காக்கும் வித்தியாசமான அக்கிராமம் குறித்து விரிவாக பார்க்கலாம். கட்சிகளின் கொடிகள் இல்லை, கட்சி சின்னங்கள் தாங்கிய தோரணங்கள் இல்லை, கட்சிகளின் சுவரொட்டிகள் இல்லை. 150 குடும்பங்களை கொண்ட பூசாரிப்பட்டி என்ற இந்த கிராமம் விருதுநகர் அருகே உள்ளது. தேர்தல் காலமான இந்த நேரத்திலும் அரசியல் பிரமுகர்கள் யாரும் கிராமத்திற்குள் வந்து பரப்புரை செய்ய அனுமதி கிடையாது. நம்ம பொறுத்தளவு எந்த தேர்தல் வந்தாலும், பஞ்சாயத்து தேர்தல் வந்தாலும் சரி, எம்பி தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் ஊருக்குள்ள கொடி வாரமோ வால் போஸ்ட் ஒட்டுறதோ எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் ஒரே இடமா இருக்கவே ஒற்றுமையா இருக்கனால அவங்க ஓட்டு போட்டாலும் அவங்க ஓட்டுக்கு மனசு பிடிச்சாலும் போட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிறோம். இது வரைக்கும் எதுவுமே பிரச்சனை நடக்காது. அதாவது கலையரங்கத்தில் வச்சு முடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எதுவும் வால் போஸ்டோ கொடிமரமோ எதுவும் போடுறதில்லை. இதற்காக அரசியலை முற்றாக இவர்கள் ஒதுக்கிவிடவும் இல்லை. மக்களிடையே பிரிவினைகள் ஏற்பட்டு சண்டைகள் மூளாமல் தடுக்க அரசியல் கட்சிகளை ஊருக்குள் அனுமதிக்காத இவர்கள் கிராமத்தின் நுழைவாயிலில் உள்ள கலையரங்கத்தில் மட்டுமே பரப்புரை மேற்கொள்ள அனுமதிக்கிறார்கள். ஊருக்குள் சென்று பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. இது ஏனென்றால் ஊர் மக்கள் ஒரே இனமாக உள்ள காரணத்தினால் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையா இருக்க வேண்டும் காரணத்தினாலும் பிளவு அரசியல் கட்சிகளால் பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று தலைமுறையாக இவ்வூர் கிராம மக்கள் இந்த சட்டத்தினை அவர்களுக்காக கட்டுப்பாடுடன் இதுவரை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். கட்சியினர் நுழைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவரவர்களுக்கு பிடித்த கட்சிக்கு வாக்களிக்கும் உரிமையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்பது பூசாரிப்பட்டி மக்கள் பின்பற்றும் ஜனநாயகமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் ராஜேந்திரன்.